இப்போ தவேகாவை சுற்றி திரு விஜயை சுற்றி எந்த தளபதிகள் இருக்கான்னா புஷி ஆனந்த். விஜய் ஒரு மிகச்சிறந்த தலைவர், மக்களுக்காக உறுதியாக நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ல. எங்க ஏற்படுத்துறீங்க? இன்னும் ஒரு சரியான இந்த தமிழக அரசியல் கள யதார்த்தத்தை புரியவில்லை. OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த அரசியல் பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், விஜயோட சுற்றுப்பயண அட்டவணை பார்த்தீங்களா சார்? அவர் மக்களை சந்திக்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த மாதம் தொடங்கி இந்த ஆண்டின் இறுதி வரைக்கும் அவர் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்த சுற்றுப்பயணம் குறித்து ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்காரு. அது கடந்த 24 மணி நேரமாக ஒரு பரவலான ஒரு விமர்சனங்களை பார்த்துட்ருக்கு. அது எப்படி சார், இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு சுற்றுப்பயணம் இதுக்கு முன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு 1967 தேர்தலிருந்தே பார்க்குறேன். எல்லா தலைவர்களுமே, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணாவிலிருந்து அரசியல் கட்சியினுடைய கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா, ஈவன் எல்லா தலைவர்களோடையும் பார்த்துருக்குறோம். காங்கிரஸ் தலைவர்களையும் நாம் பார்த்துருக்கோம். ஜி.கே. மூப்பனார், கிட்டத்தட்ட பள்ளியாண்டி காலத்திலேருந்தே காங்கிரஸ் தலைவர்களும் பார்க்குறோம். ஒரு சுற்றுப்பயண திட்டம் என்றால் அவங்க ஒரு தேர்தல் பிரச்சார பயணம் என்றால் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் 16 மணி நேரம் அவங்க இருப்பாங்க. இப்போதானே 10 மணிக்கூட முடியுது. அப்போ அப்படி இல்லை, விடிய விடிய பிரச்சாரம் போகும். உதாரணத்திற்கு செல்வி ஜெயலலிதா ஒரு வலிமை மிக்க அதிமுக 3 ஆண்டு தொடர் ஆட்சியை நடத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில் கொடுத்துட்டு போன அந்த கட்சியை தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் கொண்டு போய் இன்னும் வீரியமாக சேர்க்கணுங்கிறதுக்காக 1988 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 89 சட்டசபை தேர்தல் வரைக்கும் ஒரு மாவட்டத்திற்கு 5 நாட்கள் 4 நாட்கள்னு சுற்றுப்பயண திட்டம். மாலையில் 4:30க்கு கிளம்புனாங்கன்னா இரவு முழுவதும் போய் காலையில் 5:30 6 மணிக்கு நாங்கள் அந்த டூர் முடிச்சுட்டு வர்றபோது எல்லாம் வாசி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இரவு முழுவதுமே போயிட்டு சுற்றுப்பயணம் பண்ணாங்க. 4 நாள் 5 நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 38,000 40,000 கிலோமீட்டரு ஒரே ஏக்தம்ல அதே காலகட்டத்தில் போனாங்க. பல அரசியல் தலைவர்கள் அப்படி தான் போவாங்க. தேர்தல் பிரச்சார பயணம் என்றாலோ அல்லது மக்களை சந்திக்கும் பயணம் என்றாலோ அந்த மாதிரி ஒரு தொடர், ஒரு வாரத்தில் 4 நாள் 2 நாள் போனாங்கன்னா ஒரு நாள் ஓய்வு எடுப்பாங்க. அதுதான் நாம் இதுவரைக்கும் பார்த்ததான சுற்றுப்பயண பிரச்சார பயணம். ஆனால் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை அது ஏதோ பெருமாள் கோவிலில் யாரும் சொல்லிட்டாங்களே என்னன்னு தெரியல, சனிதோறும் நீங்கள் அதுவும் டைம் சார் 3 மணிலேருந்து 6 மணிக்கு உள்ளதான். நாங்கள் அதுக்குள்ளே பார்த்துருவோம். 3 to 6 தான் டைம். சரி, 6 மணிக்கு மேலே தாண்டாது. ஆமாம். அது அவருடைய அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் இதை அவர் செய்தியாளர்கிட்ட சொல்றாரு. நாங்க கேட்கறது அந்த 3 மணி நேரம் தான். அதுல சனிக்கிழமை மட்டும்தான், அன்னைக்கு தான் விடுமுறை நாள், மாணவர்கள் மக்கள்லாம் வருவாங்க. இதை வெளிப்படையா சொல்றாங்க சார். அப்ப கூட்டத்தை திரட்டணும், அதை காட்டணும், அது மட்டும் தான் அவங்க நோக்கம். அதுதான் சொல்றேன். நீங்க மக்களை சந்தித்து தாவேக்கானுடைய கொள்கை திட்டங்களை சொல்லணும்னு சொன்னா கிராமமா போகணும். இரவு பகல் பாராமல் அலைந்து. ஏன்னா நான் சரி ஜெயலலிதாவுக்கு சொன்னேன்ல, ஒரு வலிமை மிக்க அதிமுகவை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒப்படைத்து விட்ட போன சூழலில் கூட அந்த விஷயம் பண்ணாங்க. நீங்கள் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருங்க. இந்த கட்சியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கணும்னா சனி ஞாயிறு மட்டும் விடுமுறை எடுத்துக்கிட்டு மற்ற 5 நாளும் போகணும். இல்லை ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளாவது போகணும். அது இல்லாமல் வெறும் சனிக்கிழமை போய் 3 to 6 அப்போ ஷூட்டிங் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும்? எப்படி கட்சியை மக்களிடம் கொண்டு போகிறது? அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, இவருக்கு அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமே வந்திருக்காரா? இல்லை இது நான் புது மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல வர? இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தலைமைக்கு ஆட்கள் இப்போ பூரா வலைத்தளம் யூடியூப் அது இதுன்னு வந்துருச்சு, நாங்கள் இதை வச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டோம், அதனால் இது சும்மா அவரை முகம் காட்டணும் அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு மாவட்ட நிர்வாகி ஒருத்தர்கிட்ட பேசினேன், என்னப்பா இந்த மாதிரின்னு. அதுதான் இப்போ விஜய்னா உலகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு தலைவா. அதனால் இப்போ நீங்கள் பாருங்கள் குமிஞ்சிடும். அவன் சொல்கிறான் 150 160 தொகுதியில் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு. அப்போ தலைவரை போலவே தொண்டர்கள் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த விஜயை இயக்குகிறவர்கள்னு பாருங்களேன், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை உறுதிப்பாட்டாக
தலைமை சரியான வலுவோடு இருந்து அதை வழிநடத்துறதுக்கு தளபதிகள் முக்கியம். அப்படி பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்த தளபதிகளை நம்ம பார்த்தோம். அந்த நாவலர் நெடுஞ்செழியன், ஏவிபி ஆசத்தம்பி, கலைஞர் KM மதியழகன், சத்யவாணி முத்து, அந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி கலைஞரை சுற்றியும் அந்த மாதிரி இருந்தாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை சுற்றியும் பார்த்தோம். செல்வி ஜெயலலிதா சுற்றியும் தலைமை அந்த தளபதிகளாக பல பேர் நிச்சயமா நிச்சயமா. இப்ப தவேகாவை சுற்றி திரு விஜயை சுற்றி எந்த தளபதிகள் இருக்காங்கன்னா புஷி ஆனந்த், அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அவரு இவர் அந்த மார்டினுடைய ஆதவ அர்ஜுனா, அப்புறம் IRS ஆஃபீஸர் வந்தார். அப்புறம் விஜயுடைய PRO ஒருத்தர் இருக்கார் போல, அவரும் இந்த வியூக வகுப்புல இருக்காருனாங்க. இவர்களுக்கு வெளியில கள நிலவரம் என்பதும் அரசியல் புரிதல் என்பதும் அதிகமா இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கூட்டத்தை வச்சு அதுதான் சொல்றேன். நீங்க அந்த வாக்குகளாக மாறணும். நீங்க விஜய் ஒரு மிகச்சிறந்த தலைவர், இவர் மக்களுக்கான தலைவர், மக்களுடைய பிரச்சனைகளை இவர் தீர்ப்பார், மக்களுக்காக உறுதியாக நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ல. எங்க ஏற்படுத்துறீங்க? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு புஸ்தக நோட்டு வாங்கி கொடுத்துட்டு பரிசு கொடுத்துட்டு, அதுலேயும் ஒரு பாப்பாவுக்கு வைர மூக்குத்தி கொடுத்தாராம். அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்தில் வைர மூக்குத்தியை கொடுத்து என்ன பண்ணுறது? அந்த பிள்ளையுடைய கல்வி செலவை எடுங்க, கல்லூரி வரைக்கும் அதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற வரைக்கும் பண்ணுங்க. அன்று அவங்க செலவுகளுக்கு அன்றாடம் திண்டாடுற குடும்பத்தை கொண்டு போய் இதெல்லாம் கொடுக்குறாருங்கிறது ஒரு விளம்பரமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஒரு சரியான இந்த தமிழக அரசியல் கள யதார்த்தத்தை புரியவில்லை, மக்களுடைய மனநிலையை அவர் இன்னும் படிக்கலை அப்படின்னு தான் பார்க்குறேன். இந்த தேர்தலை அவர் ஒரு பரீட்சார்த்த களமாக எடுத்து 2031 இவர் இந்த 5 வருஷமும் அரசுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக போராடணும், களத்துக்கு வரணும், மக்களோட மக்களாக இருக்கணும். நீங்கள் சும்மா 10 பேர் இந்த பவுன்சர்ஸா அவங்கள வச்சு மட்டும் சுற்றிட்டு போய் கையாட்டிட்டு துண்டை தோளில் போட்டுட்டு போனாலாம் அது சரியாக வராது. அது என்ன மாதிரியான அரசியல் என்பது நமக்கு இன்னும் பிடிபடலை. இப்போ வேடிக்கை பார்க்குற பலர் விஜய்க்கு பெரிய பவர், நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்புகிற மாதிரி அரசியல் களத்தில் இருக்கிற சில தலைவர்களும் நம்புகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. உதாரணமாக டிடிவி தினகரனுடைய அந்த அண்மையை அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது விஜய தலைவராக ஏன் ஏற்றுக்கூடாது, விஜய் தலைமையை ஏன் ஏற்றுக்கூடாது, விஜய்க்கு 15% வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சு இப்போ கிளம்பியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான கட்சிகளெல்லாம் அவருடன் போய் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதான் திரு எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத போக்கு என்பதும், எடப்பாடியுடைய தலைமையை எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் அந்த அணியிலே சேர மாட்டேன், ஏற்க மாட்டேன்கிற நிலைப்பாட்டில் டிடிவி இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் அவங்க ஏதாவது பார்க்கணும். அப்போ இன்றைக்கு திரு விஜய் ரசிகர்கள் கூட்டம் என்பது தமிழ்நாட்டிலே அதிகமானது. இந்த ரசிகர்கள் கூட்டத்தை தாண்டி ஓரளவுக்கு அரசியலில் பதவி பொறுப்புகளை பெற விரும்புகிற இளைஞர்கள், 18, 20, 25 வயசு இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த 18 வயதுடைய கல்லூரி பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியிலையும் ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த திராவிட கட்சிகள் மீதான ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி ஒரு மாற்றாக இவர் வருவாரோ அப்படிங்கிற பார்வை இருக்குது. இதை தாண்டி 10, 15 வயசு பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்களுக்கு 18 வயசு ஆக இன்னும் 10 வருஷம் இருக்கு, அதுங்களும் இருக்குது. விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு, விஜய் அண்ணா தான் ஓட்டு. இந்த 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 வீச்சு இருக்குல்ல, இதனுடைய தாக்கம் இருக்குல்ல, அது அவங்களையும் யோசிக்க வைக்கிது. 10%, 15, 20 வந்துருவாருன்னு என்னுடைய கணிப்பு தொடக்கத்திலிருந்து சொல்கிறேன். அதிகபட்சமானால் ஒரு 8, 10, இது வரைக்கும் ஒரு 6-7% சொன்னேன். இன்னைக்கு இந்த மாநாடு அதுக்கு பிறகு வந்த விஷயங்கள்லாம் பார்க்குற போது ஒரு 8%, 10%. மற்றவங்கெல்லாம் சீமான் போன்றவர்கள் ஒரு 4-5 எலெக்ஷனை பார்த்துட்டு வந்தாங்க. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் 4%, 6% தான், 8-10% என்பது ஒரு 2-3 தேர்தல். முதல் தேர்தலிலேயே ஆமாம் குறைந்தபட்சம் ஒரு 8%, அதிகபட்சம் ஒரு 10% வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதை பயன்படுத்துவதற்கு சில கட்சிகள் முயற்சிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நாம் தமிழர் சீமான்லாம் 4-5 தேர்தலில் சந்திச்சிட்டாரு. ஆமாம், அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதத்துக்கு முன்பிருந்தே அவர் களத்தில் இறங்கி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திடுவார், அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. விஜய் எந்த தேர்தலையுமே இது வரைக்கும் பங்கெடுக்கலை. அவருக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாத்தையுமே அவர் நிராகரிச்சிட்டார். இதில் நான் போட்டியிட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக அந்த தேர்தல்ன்ற. ஆனால் இப்போ இந்த தேர்தலுக்கான அந்த முன்னேற்பாடுகள் எதையாவது அவங்க செய்கிற மாதிரி தெரியுதா சார்? ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசு தான், களம் புதுசு, வேட்பாளர்கள் புதுசு, எல்லாமே புதுசு தான். அது கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் இல்லை சார்? அந்த மாதிரியான எந்த ஒரு தயாரிப்பையும் அவங்க செய்கிற மாதிரி தெரியல. அதுதான் இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தெரிவித்ததுனால
எப்படியும் ஒரு 4-5 கட்சியாவது நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் யாரும் அவர் அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. இப்போ தான் லேசா டிடிவி சொல்லியிருக்காரு. முதல் நாள் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை சரியாக ஒரு கூட்டணி இந்த டிசம்பர் ஜனவரின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளே யாரோடு போகிறது, கூட்டணியா தனித்தா அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கணும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தனித்து என்று 234 தொகுதிகளுக்கு வேட்பாளரை தேர்வு செய்துவிட்டு கூட்டணி வர்ற போது 50-60 இடம் 80 இடம் யார் கேட்குறாங்களோ கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். களத்தில் இறக்கியிருக்கணும், அவங்களெல்லாம் இறக்கியிருக்கணும். வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து அது பண்ணணும் இது பண்ணணும். அது மாதிரி வேலைகளும் பண்ணலாம். இப்போ புதிதாக தேர்தல் அறிவிப்புக்கு வந்ததுக்கு பிறகு வேட்பாளர் அவர் போடுறாருன்னா தனித்து போட்டிக்கிட்டால் எல்லாமே இந்த புதியவர்கள் தான், புதுமுகங்களாக. அப்புறம் அந்த பகுதியில் வட்டார தலைவராக, மாவட்ட தலைவராக, மன்ற தலைவராக இருந்தார் தான் 90% அதான் இருக்கும். ஒரு 10% வேணால் அரசியலிருந்து வந்த புதுமுகங்கள், அரசியலில் பழக்கப்பட்டவர்களை, அரசியலில் ஏற்கனவே இப்போ ஒரு 4-5 பேர் கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், திமுக அதிமுகவில் இருந்தெல்லாம். ஸோ அது மாதிரி போடுறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 200 தொகுதி வந்து அவருடைய தாவேகாவுடைய பூர்வீக வேட்பாளர்கள், அந்த பாரம்பரியமாக மன்றத்தில் இருந்தவங்களாக இருக்கும். இந்த 30-34 பேர் தான் வெளியில் இருந்து இருக்கும். இவர்கள் அந்த பகுதியில் அந்த வட்டாரத்தில் மட்டுமே அறிமுகமானவர்கள். சில பேர் சொந்த ஊரில் மட்டும் தெரியும், சொந்த ஊரில் ஒரு தெருவுக்கு மட்டும் தெரிஞ்ச பையனாக இருப்பான். அவரை வந்து ஒரு 234 அந்த தொகுதிகளில் பரவலாக 2.5 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் இருக்கிற அந்த தொகுதிகளில் நிறுத்துகிற பொழுது இவரை எதிர்த்து நிற்கிற திமுக, அதிமுக அல்லது அந்த கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் புறம் அவ்வளவும் பிரம்மாண்டமாக பழங்கன்னு கொட்டப்பட்ட ஆசாமிகள். அதனால் அவர்களை தேர்தல் பெரிய கலப்பணி செஞ்சுருப்பாங்க, வீழ்த்தவே முடியாது. என்னன்னா அதிகபட்சமாக அந்த இளைஞர்கள் சொல்கிறல்ல, புதியவர்கள் இளைஞர்கள் வாக்கு ஒரு தொகுதிக்கு 25,000-30,000 ஓட்டுகள் அவரால் பிரிக்க முடியும். அது திமுகவுக்கு சாதகமாக தான் வரும். எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுப்பை எடுக்க போகிறார், இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரர். நிறைய தகவல்கள் சார், ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.